19வது ஸ்லோகம். நான்யம் குணேப்யः கர்த்தாரம் யதா த்ரஷ்டானுபஷ்யதி குணேப்யஸ்ச பரம் வேத்தி மத்பாவம் சோதிகச்சதி. குணங்களை பற்றிய விசாரத்தை நாம் இப்பொழுது செய்து வருகின்றோம். அதில் பகவான் எல்லா குணங்களை பற்றிய என்னென்ன விஷயமுண்டோ அதையெல்லாம் கூறி முடித்து குணத்தை கடந்த நிலையை பற்றிய விசாரத்தில் இப்பொழுது இருக்கின்றார். 18வது ஸ்லோகத்தில் குணங்களை பற்றிய விசாரத்தை முடிவுரை செய்தார். ஊர்த்வம் கச்சந்தி சத்துவஸ்தாகா, சத்துவகுணம் வரை வந்தவர்கள் மேல் நிலையில் இருக்கிறார்கள். ரஜோகுணம் வரை வந்தவர்கள் இடைநிலையில் இருக்கிறார்கள். தமோ குணத்தில் இருப்பவர்கள் கீழ்நிலையில் இருக்கிறார்கள். இந்த மேல்நிலை, இடைநிலை, கீழ்நிலை என்பது இரண்டு விதத்தில் பொருள்படும். ஒன்று, அவர்கள் அடைகின்ற பலன், மேல் லோகம், உயர்ந்த லோகம், இடைப்பட்ட லோகம், கீழ் லோகம் என்று இறந்ததற்கு பிறகு குணங்கள் உயர்ந்த அல்லது நடு நிலையில் இருக்கின்ற அல்லது கீழ் இருக்கின்ற பலத்தை கொடுக்கும். இனியொரு பொருள், வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து இருப்பார்கள், இடைநிலையில் இருப்பார்கள், தாழ்ந்திருப்பார்கள். வாழ்க்கை தரம் என்றால் ஆன்மீக முன்னேற்றத்தில். அதை கூறி முடித்து இந்த 19வது ஸ்லோகத்தில் பகவான் முக்கியமான வேதாந்த கருத்திற்கு வருகின்றார். என்ன கருத்து என்றால், 3 குணங்கள் இருக்கின்றன. ஒரு குணத்திலிருந்து இனியொரு குணத்திற்கு எப்படி செல்வது என்ற கேள்வி வருகின்றது. அதை நாம் பார்த்தோம். தமோ குணத்தில் இருப்பவர்கள் எப்படி அடுத்த குணத்திற்கு செல்ல வேண்டும், அதேபோல் ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அடுத்த குணத்திற்கு எப்படி உயர வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். இனி இறுதியாக 3 குணத்திலிருந்தும் எப்படி கடந்து செல்வது, 3 குணத்தினால் வருகின்ற துயரத்திலிருந்து, சங்கடத்திலிருந்து எப்படி கடந்து செல்வது, அதற்கான உபாயத்தை இந்த ஸ்லோகத்தில் பகவான் வைத்திருக்கின்றார். இப்போ 3 குணத்தினாலும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் குணங்களை அனைத்தையும் கடந்து செல்வது எப்படி? நாம் பார்த்தது, தமோ குணத்தை கடப்பதற்கு கர்மயோகத்தை பயன்படுத்த வேண்டும். ரஜோகுணத்தை கடப்பதற்கு உபாசனை, தியானம் முதலியவற்றை பயன்படுத்த வேண்டும். இனி சத்துவகுணத்தையும் கடந்து செல்வது எப்படி? சத்துவகுணமும் எப்படியெல்லாம் பந்தப்படுத்தும் என்று சொல்லி இருக்கின்றார். அதிலிருந்தும் பந்தப்படாமல் இருப்பது எப்படி? அதற்குத்தான் இங்கு பதில் இருக்கின்றது. இங்கு நாம் சென்ற வகுப்பில் இதனுடைய சாரத்தை, இதிலிருந்து சில கருத்தை பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் திரஷ்டா என்ற ஒரு சொல் இருக்கின்றது. நான்யம் குணேப்யः கர்த்தாரம் யதா திரஷ்டா அனுபஷ்யதி. யதா என்றால் எப்பொழுது, திரஷ்டா. திரஷ்டா என்ற சொல்லுக்கு இங்கு பொருள் ஞானி, ஞானத்தை அடைந்தவன், ஆத்ம ஞானி. பொதுவாக திரஷ்டா என்றால் பார்ப்பவன் என்று பொருள். இங்கு உண்மையை பார்ப்பவன், மெய்ப்பொருளை பார்ப்பவன் அல்லது ஞானி. இப்போ ஞானி எப்பொழுது ஒரு ஞானியானவன். பிறகு ஞானி என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஞானத்தை உடையவன், அதை பகவான் கூறியிருக்கின்றார். அனுபஷ்யதி அடுத்த சொல், முதல் வரியில் கடைசி சொல். அனுபஷ்யதி என்றால் இவ்விதம் பார்க்கின்றானோ, இவ்விதம் அறிகின்றானோ. பஷ்யதி என்றால் புரிந்து கொள்கின்றான், இவ்விதம் இந்த உலகத்தை பார்க்கின்றான். ஆகவே இங்கு பகவான் ஞானத்தை உபாயமாக கூறி இருக்கின்றார்.
இப்படிப்பட்ட ஞானம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் சத்துவ குணத்தையும் கடந்து இருக்கிறார்கள். ஞானி சத்துவ குணத்தையும் கடந்து உள்ளான். இங்கு அணு என்ற சொல் ஞானத்திற்கான சாதனை கூறப்பட்டுள்ளது. சத்துவ குணத்தை கடக்க சாதனையாக இருப்பது ஞானம். இனி ஞானத்திற்கு சாதனை என்ன? அதை சங்கரர் குறிப்பிடுகின்றார். அணு என்ற சொல் ஞான சாதனையை குறிக்கின்றது. அந்த ஞான சாதனை சாஸ்திரம் ஆச்சாரியக, ஆசிரியரும் சாஸ்திரமும். சாஸ்திரம்னா இந்த இடத்துல உபனிஷத் அல்லது கீதா போன்ற வேதாந்த சாஸ்திரம். அந்த வேதாந்த சாஸ்திரத்தை நாம் கேட்டல், சிந்தித்தல், தியானித்தல், இந்த மூன்றும் அணு என்ற சொல் குறிப்பிடுகின்றது. சாஸ்திர ஆச்சாரியம் அணு பஷ்யதி. சாஸ்திரத்தில் இவன் சரணடைந்து, ஆசிரியரிடம் சரணடைந்து ஒரு அறிவை பெற்று அந்த அறிவினால் இந்த உலகத்தை இவ்விதம் பார்க்கின்றான். நம்ம நினச்சிட்ருக்கோம் கண்ணு இந்த உலகத்தை பார்க்கின்றது என்று. கண் பார்ப்பதில்லை, கண் பார்க்கின்றது. ஆனால் மனது கண் மூலமாக இந்த உலகத்தை பார்க்கின்றது. அதனால தான் ஒருவர் ஒரு பொருளை பார்க்கின்றார். அந்த பொருளிடமிருந்து அவருக்கு ஒரு உணர்வு வருகிறது. இனியொருவர் அதே பொருளை பார்க்கின்றார், வேறு உணர்வு வருகின்றது. காரணம் என்ன? ஒருவரை பார்த்தா ஒருவருக்கு வெறுப்பு வருது, ஒருவருக்கு விருப்பம் வருகின்றது, ஒருவருக்கு வேறு உணர்வு வருகின்றது. இதற்கெல்லாம் காரணம் மனம் கண் மூலமாக பார்க்கின்றது. இங்கு ஞானி பார்க்கின்றான், இந்த உலகத்தை இவ்விதம் காண்கின்றான். அந்த ஞானம் எப்படிப்பட்டது? அதைத்தான் இங்கு பகவான் முதல் பகுதியில் கூறியுள்ளார். ஞானியிடம் இருக்கின்ற ஞானம் என்ன? அந்த ஞானத்தினால் இவன் குணாதீதன் ஆகின்றான். அந்த ஞானம் என்ன? முதல் வரி, நாண்யம் குணேபியக கர்த்தாரம். இதனுடைய விளக்கத்தை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இருந்தாலும் சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். குணேபியக அந்யம் கர்த்தாரம் ந பஷ்யதி. அதாவது குணத்திற்கு வேறாக ஒரு கர்த்தாவை இவன் பார்ப்பதில்லை. கர்த்தாரம் என்றால் செயல் செய்பவன். அந்யம் கர்த்தாரம் என்றால் குணத்திற்கு வேறாக, குணேபியக குணத்திற்கு வேறாக ஒரு கர்த்தாவை பார்ப்பதில்லை. இந்த ஞானத்தில் இது ஒரு பகுதி. பிறகு அப்படியே இரண்டாவது வரிக்கு வந்தால் அது ஞானத்தினுடைய இரண்டாவது பகுதி. மீண்டும் எதை இவன் பார்க்கின்றான்? குணேபியஸ்ச பரம் வேத்தி. தன்னை குணத்திற்கு வேறாக மேலாக அறிகின்றான். இப்போ தன்னை குணேபியக என்றால் குணத்திற்கு, பரம் என்றால் வேறாக மேலாக வேத்தி அறிகின்றான். இந்த இரண்டு பகுதியில் இங்கு பகவான் என்ன சொல்கின்றார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். நம்ம மாயா என்ற ஒரு தத்துவத்தை ஆரம்பித்தோம். எப்பொழுது மாயைன்னு ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது தான் குழப்பம் ஆரம்பிக்கின்றதுன்னு ஒருவர் சொன்னார் போன வகுப்பு முடிந்தவுடன். காரணம் என்னென்னா, மாயைன்னா புரியவில்லையேன்னா, அந்த புரியாததுக்கு பேர் தான் மாயை. எது புரியாமல் இருக்கோ அதுக்கு பேர் தான் மாயை. நம்ம எப்படி புரிந்து கொள்வோம்? ஏதோ ஒரு தத்துவம் பரபிரம்மத்திற்கு வேறாக, நிலையாக இருக்கின்ற ஒன்றுக்கு வேறாக இருக்கின்ற ஒரு தத்துவம். அது நிலையற்றதாக இருக்கின்றது, மித்யாவாக இருக்கின்றது. அந்த மாயா என்ற தத்துவம்தான் இந்த உலகமாக இப்பொழுது காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த மாயை புரிந்து கொள்வதற்கு மிக சுலபமான முறை என்னவென்றால், நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம் விதை ரூபமாக இருக்கும் பொழுது அதை மாயா என்று அழைக்கின்றோம். இப்போ இந்த கோணத்தில் போனோம்னா மாயையை புரிஞ்சுக்கலாம். நம்ம பார்த்து இந்த உலகத்தை ஸ்தூலமாக அனுபவிக்கின்றோம். இதுவே விதை ரூபமாக இருந்தால் அதற்கு பெயர் மாயா. மரமாக வந்தால் பிரபஞ்சம் சிருஷ்டி, விதையாக இருந்தால் மாயை. இப்போ விதை தான் மரமாக வருகின்றது. இப்போ விதையில் என்ன குணம் இருக்கோ அதுதான் மரமாக வருகின்றது. இப்போ மரமாக இருக்கின்ற இந்த உலகமானது 3 குணமாக இருக்கின்றது. என்ன, இப்போவே விதை மரம்ங்கிற உதாரணத்தை சொல்லி வைக்கணும். அடுத்த அத்தியாயத்தில் பகவான் இந்த உலகத்தையே ஒரு மரமாக சொல்ல போகின்றார். அப்படி
விதையில் என்ன இருக்கோ அது மரத்தில் இருக்க போகின்றது. இந்த உலகத்தில் 3 குணம் இருக்கின்றது. அப்படி என்றால் மாயை முக்குண வடிவமானது. இப்போ 3 குணமான மாயை இருக்கின்றது. இப்போ என்ன ஆயிருக்கு? உண்மையிலேயே பகவான் செய்த பெரிய ட்ரிக் என்ன என்றால், இந்த மாயையானது 3 குணத்தை உடைய மாயை 2ஆக பிளவுபடுகின்றது. மாயையே 2ஆக பிளவுபடுகிறது. அது உண்மையான பிளவு அல்ல, இது ஒரு பொய்யான பிளவு, இமேஜினரி. அது ஒரு பொய்யான பிளவு. எப்படி என்றால், நிலம் இருக்குது, அந்த நிலத்தை நம்ம கோடிட்டு கிரவுண்டுன்னு சொல்லி போடுறோம். போட்டு 2 கிரவுண்டாக பிரிக்கிறோம். அது எந்த கிரவுண்டாக இருந்தாலும் சரி, எதிரி விளையாடுற ஒரு கிரவுண்டு, பிறகு இவன் விளையாடுகின்ற கிரவுண்டுன்னு பிரிச்சிடுறோம். அதற்கு முன்னாடி அத்வைதமான நிலமாக இருந்தது. நம்மளே மனதிற்குள்ளே ஒரு கற்பனை பண்ணி ஒரு கோடை போட்டு இப்படி இது வேறு அது வேறுன்னு பிரித்து அதில் நிற்பவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள்? ஒருவருக்கொருவர் மோத ஆரம்பித்து விட்டார்கள், அதாவது விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். அதே போல என்ன நேரிட்டிருக்கின்றது? ஒரே ஒரு மாயையானது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்று பிரிந்து விட்டது. அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் என்ற பிளவை அடைந்துள்ளது. இது யார் இந்த பிளவை அடைந்தார்கள்னா மாயை தான் அடைந்திருக்கின்றது. ஆனால் நம்ம இப்போ அப்படி நினைப்பதில்லை. அறியாமையில் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்? நான் சப்ஜெக்ட், இந்த உலகம் ஆப்ஜெக்ட், இந்த உலகம் அனுபவிக்கப்படும் பொருள், நான் அனுபவிப்பவன். இப்போ நான்கிற இடத்துக்கு இந்த உடலை சேர்த்து விட்டோம். இந்த உடல் மனம் இவைகளெல்லாம் சப்ஜெக்ட், அனுபவிப்பவன், இந்த உலகம் அனுபவிக்கப்படுவது என்று இந்த உலகத்திலேயே நாம் ஏற்படுத்திய முதல் டிவிஷன், முதல் பிளவு என்னவென்றால், நம்முடைய உடல் இந்த உலகம் என்று பிரித்து விட்டோம். ஆனால் சற்று யோசித்து பார்த்தால் இந்த உடலுக்கும் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகின்றது? நம்முடைய பஞ்சபூதத்திலான உடலும் இந்த உலகமும் ஒன்றுதான். அப்படி ஒன்றாக இருக்கின்ற இந்த உலகத்தில் இந்த உடல் உலகம் என்று பிரித்து நான் கர்த்தா நான் போக்தா என்ற எண்ணத்தில் இருந்து கொண்டு நாம் சம்சாரியாக இருக்கின்றோம். இங்கு பகவான் என்ன சொல்கின்றார்? கர்த்தாவாக இருப்பது உடல் அல்லது அது ஒரு அனாத்மா, போக்தாவாக இருப்பதும் அனாத்மா. இந்த 2ம் குணங்கள்தான் என்று முதலில் பகவான் கூறுகின்றார். அதைத்தான் இப்படி சொல்கிறார், குணத்துக்கு வேறாக கர்த்தா ஒருவன் இல்லை, செயல் செய்பவன் ஒருவன் இல்லை, அப்படியானால் செயலை அனுபவிப்பவனும் இல்லை. குணத்துக்கு வேறான கர்த்தா இல்லை என்றால் குணம்தான் கர்த்தா. அதாவது நம்முடைய உடல் நம்முடைய மனம் இவைகள் குண ரூபமானது, இவை கர்த்தா, இதை அனுபவிப்பதும் குணரூபமானது. இப்போ குணங்களுடன் விவகாரம் செய்து வருகின்றது. இதில் நான் எங்கே என்றால் நான் யார் என்பதற்கு 2வது வரியில் பதில் சொன்னார். இந்த குணத்துக்கு வேறானவனாக நான் இருக்கின்றேன். இப்போ குணேபியஸ்ச பரம் வேத்திங்கிற இடத்துல, அந்த இடத்தில் குணேபியகங்கிற சொல் ஷரீரத்திலிருந்து என்று பொருள்படுகின்றது. ஷரீரம்தான் இங்கு குணமாக இருக்குது. ஷரீரமே பொருளாகவும் இருக்கின்றது, உலகமே பொருளாகவும் இருக்கின்றது. பொழுது நான் உடலிலிருந்து வேறாக, குணத்திலிருந்து வேறானவனாக இருக்கின்றேன். குணங்கள்தான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கின்றது. அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் கர்த்தா போக்தாவாக இருக்கின்றது என்று தன்னை இந்த உடலிலிருந்து பிரித்து யார் புரிந்து கொள்கிறார்களோ, 3 உடலிலிருந்து வேறாக அறிவு சொரூபமாக ஆத்மஸ்வரூபமாக யார் புரிந்து கொள்கிறார்களோ, இந்த ஞானம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களைத்தான் இங்கு பகவான் திரஷ்டா என்று அழைக்கின்றார். இப்போ 3 உடலுக்கு வேறாக தன்னை புரிந்து கொண்ட ஞானி இவ்விதம் பார்க்கின்றான். இந்த உடல் மனம் செயல் செய்கிறது, இந்த உடல் மனம் செயலினுடைய பலனை அனுபவிக்கின்றது. நான் இவைகளுக்கு வேறாக இருப்பவன். இது ஞானம். இந்த உடல் தான் அனைத்துமா, உடல் உலகத்தோடு விவகாரம் செய்கிறது, இதில் நான் இவைக்கு வேறானவன்.
இந்த ஞானம் யாருக்கு இருக்கின்றதோ, இனி இந்த ஞானத்தினுடைய பலனை இரண்டாவது வரியில் கடைசி பகுதியில் பகவான் கூறுகின்றார். மத்பாவம் சக அதிகச்சதி. மத்பாவம் என்றால் என்னுடைய சொரூபத்தை அவன் அதிகச்சதி அடைகின்றான். இந்த ஞானத்தை யார் உடையவனோ அவன் என்னுடைய சொரூபத்தை, அதாவது என்னையே நானாகவே அவன் ஆகின்றான். இந்த இடத்துல மத்பாவம் என்றால் பிரம்மபாவம், பிரம்மஸ்வரூபத்தை அவன் அடைகின்றான். இப்போ அடைகின்றான்னு சொன்னால் இதற்கு முன்னாடி அடையவில்லையா என்ற கேள்வியெல்லாம் வருகின்றது. நமக்கு வேறு வழி இல்லாமல் இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி ஆக வேண்டும். காரணம் என்னவென்றால் எந்த வார்த்தையும் பயன்படுத்த முடியாது தான். புரிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட சொல்லை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். அதிகச்சதினா அடைகின்றான், அடைந்ததை அடைகின்றான், அறியாமையில் இழந்ததை இவன் அடைகின்றான். என்ன, நம்ம ஒன்றை நம்ம வச்சுட்டே நம்ம இழக்கலாம், அறியாமையிலும் நாம் இழக்கலாம், அல்லது உண்மையிலேயே ஒன்றை நாம் இழந்திருக்கலாம். இங்கு நாம் அறியாமையில் இழந்தோம், அறிவினால் அடைந்துள்ளோம். அறியாமையில் இழப்பதற்கு என்ன உதாரணம்? இந்த 10 பேர் ஆற்ற கிடக்கிற உதாரணம்தான். 10 பேர் ஆற்ற கடந்தார்கள். 10வது மனிதனை தேடிக்கொண்டிருக்கின்றான். 10வது மனிதனை இவன் இழந்துள்ளான். எப்படி இழந்துள்ளான்னா அறியாமையினால் இழந்துள்ளான். என தேடிக்கொண்டிருப்பவன் அவனே தேடிக்கொண்டிருக்கின்றான். எப்பொழுது இவனுக்கு அவன் கிடைப்பான் என்றால், எப்பொழுது இவனுக்கு அறிவு கிடைக்கின்றதோ அப்பொழுது இவனுக்கு கிடைப்பான். அவ்விதத்தில் அவன் பிரம்மபாவத்தை அடைகின்றான் என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஆத்ம ஞானத்தை கூறி, அந்த ஆத்ம ஞானத்திற்கான சாதனையையும் கூறி, அந்த ஆத்ம ஞானத்தினுடைய பலனை கூறினார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த பலன் சற்று விளக்கப்படுகின்றது. மத்பாவம் சக அதிகச்சதின என்ன, என்னையே அடைகின்றான், என் பாவத்தை என் சொரூபத்தை அடைகின்றான் என்றால் என்ன என்று 20வது ஸ்லோகத்தில் பகவான் ஞான பலனை, ஞானி அடைகின்ற பலனை விளக்குகின்றார். 20வது ஸ்லோகம். குணாநேதானதீத்யத்ரீன் தேஹி தேகசமுத்பவான் ஜன்ம மிருத்யுஜரா துக்கைஹி விமுக்தோ மிருதமஷ்ணுதே. மோக்ஷம் என்றால் என்ன, அல்லது ஈஸ்வரனை அல்லது பிரம்மத்தை அடைதல் என்றால் என்ன என்ற ஞான பலனை இந்த ஸ்லோகத்தில் பகவான் விளக்குகின்றார். ஒருவன் 3 குணங்களையும் கடந்து துயரத்திலிருந்து விடுதலை அடைந்து என்னை அடைகின்றான் என்று குணங்களை கடப்பதுதான் மோக்ஷம் என்று இங்கு பகவான் கூறுகின்றார். நம்முடைய லட்சியம் என்ன என்றால் 3 குணங்களையும் கடப்பது. இதை கேட்டவுடனே நமக்கு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் நமக்கு மட்டுமல்ல, உடனே அர்ஜுனனுக்கும் வரப்போகின்றது. நான் அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சந்தேகத்தை கேட்கப் போகின்றான். அது எப்படி 3 குணத்தையும் கடப்பது, 3 குணத்தை கடந்தவனுடைய அடையாளங்கள் என்ன? ஆகவே அந்த சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வருவதனால் அங்கு அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ இங்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயம், 3 குணத்தையும் ஒருவன் கடக்கும் பொழுது அவன் துயரங்களிலிருந்து விடுதலை அடைந்து மோட்சத்தை அடைகின்றான். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாரம். இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய சொற்களுக்கு செல்லலாம். குணான் ஏதான் த்ரீன் அதீத்ய. குணான் என்றால் குணங்கள், குணங்களை. ஏதான் என்றால் இந்தன் ஏன் சொல்கிறார்? இந்த அத்தியாயத்தில் இப்பொழுது நம்ம குணங்களை பற்றி படித்துள்ளோம். ஆகவே இந்த குணங்கள் திடீர்னு நம்ம மறந்துடுவோம்னு பகவான் நினச்சிருக்கார் போல் இருக்கு. எவ்வளவு குணம் என்றால் 3.
த்ரீன் என்றால் 3. இந்த 3 குணங்களை அதீத்ய என்றால் கடந்து. இந்த 3 குணங்களை கடந்து. யார்? தேகி. தேகி என்றால் ஜீவாத்மா, ஜீவர்கள், நாம், தேகத்தை உடையவர்கள். தேகினா தேகத்தை உடைய நாம். தேகமே இல்லைன்னா இந்த குணங்களை எல்லாம் கடக்க வேண்டியது இல்லை. தேகம் இருப்பதனால், அதில் அபிமானம் இருப்பதனால, தேகத்தை உடலை உடைய ஒரு ஜீவன் இந்த 3 குணங்களையும் கடந்து. அதாவது 3 குணங்களையும் கடக்கிறதுனா என்ன, அது எப்படி கடக்கிறதுங்கிற சந்தேகமெல்லாம் இருக்குது. அதை பிறகு பார்க்கலாம். பிறகு அடுத்த சொல், இந்த குணத்திற்கு ஒரு அடைமொழியை பகவான் கொடுக்கின்றார். ஏதான் 3 குணான் அதீத்ய என்று சொன்னார். இந்த 3 குணங்களையும் தேகியானவன் கடந்து. ஏன் இந்த குணத்தை கடக்கணும்? நான் குணத்துக்குள்ளேயே சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கலாமே. இந்த 3 குணத்தை நான் ஏன் கடக்க வேண்டும் என்றால், அதற்காக அந்த குணத்திற்கு ஒரு லட்சணம் சொல்கிறார். தேக சமுத்பவான். தேக சமுத்பவான்கிற சொல் 3 குணத்திற்கும் அடைமொழி. இந்த 3 குணமும் உடலை உற்பத்தி செய்வதற்கு காரணமாக இருக்கின்றது. தேகம்னா உடல். உடல்னா வெறும் மனித உடல் மட்டுமல்ல, விதவிதமான உடல்கள், மிருக உடல், தேவர்கள் உடல், மரம் செடி போன்ற. தேகம்னா பிறப்பு. சமுத்பவம்னா காரணம், பிறப்புக்கு காரணமாக இருக்கின்ற என்று பொருள். ஜென்ம காரணம் அப்படின்னு அர்த்தம். ஜென்மத்திற்கு காரணமாக இருக்கின்ற இந்த 3 குணங்களை கடந்து. அது எப்படி குணமானது ஜென்மத்திற்கு காரணமாக இருக்கிறது என்றால், இப்போ குணங்கள் என்று பார்க்கும் பொழுது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு பார்த்தோம். ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு விதமான ஆசைகளை தூண்டுகிறது. இப்போ தமோ குணத்தில் இருப்பவர்களுக்கு மோகம் ஏற்படுகின்றது, விதவிதமான ஆசைகள். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் ஆசை சொரூபமாகவே இருப்பார்கள். எதை பார்த்தாலும் என்ன ஏற்படும் என்றால் ஆசை தான் ஏற்படும். இதை தெரிஞ்சு தான் இப்பெல்லாம் புதிதாக ஒரு கடை வந்திருக்கு. அதில் என்ன தெரியுமோ, எல்லா பொருள்களையும் டிஸ்பிளே பண்ணி வைத்திருப்பார்கள். எல்லாம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வைத்திருப்பார்கள். அவர்கள் நீங்கள் வாங்காட்டியும் பரவாயில்ல, வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவார்கள். அதுக்கு பேர் விண்டோ ஷாப்பிங்னு நம்ம பார்த்தோம். விண்டோ ஷாப்பிங்னு என்ன, வாங்காமல் போய் வேடிக்கை பார்த்துட்டு வர்றது. நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம தான் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு முறை போயிட்டு வந்தால் என்ன ஆகுதுன்னா, நம்ம வரும்பொழுது எத்தனையோ பொருள்களை மனசுக்குள்ளே தூக்கிட்டு வந்துடுறோம். பிறகு மீண்டும் அங்கே ஈர்க்கின்றது நம்மை. காரணம் என்னென்னா, அதான் ரஜஸினுடைய வேலை. ரஜோகுணம் பொருள்கள் மீது ஆசையை உற்பத்தி செய்கின்றது. சத்துவகுணம் சும்மா இருக்கான்னா அதுவும் இல்லை. சத்துவகுணமும் என்ன செய்கின்றது? புக் ஃபேரில் போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்குது. காரணம் என்ன? எல்லாத்துக்கும் கொஞ்சம் சத்துவகுணம் இருக்கின்றது. புஸ்தகம் வாங்கணும், படிக்கணும் என்று ஒரு ஆசை. அப்படி இந்த அறிவில் ஆசை, பிறகு மனதில் ஆசைகள், பிறகு உடலை சௌகரியமாக வச்சுக்கணுங்கிற ஆசைகள். இந்த ஆசைகளையெல்லாம் ஒவ்வொரு குணமும் தூண்டி விடுகின்றது. அப்போ குணம் என்ன செய்கின்றது? ஆசைகளை தூண்டுகின்றது. பிறகு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, குணத்திலிருந்து ஆசை ஒரு படி. அடுத்தபடி இந்த ஆசை இருந்தால் சும்மா இருப்போமான்னா இருக்க மாட்டோம். ஆசை செயலில் தூண்டும். இப்போ குணம்ங்கிறது காமஹேதுகு, காம கர்ம ஹேதுகு. கர்மம்னா விதவிதமான செயலில் ஈடுபடும். அதனால தான் என்ன சொல்லுவோம் தெரியுமோ, ஆசை இல்லைன்னா சிவனேன்னு உட்கார்ந்துருக்கலாம், இந்த ஆசை தான் அழைக்க வைக்குதுன்னு சொல்கின்றோம். இப்போ இந்த ஆசை செயலில் ஈடுபடுத்தும். ஏன்னா நமக்கு தெரிகின்றது, இந்த ஆசை பூர்த்தி ஆகணும்னா செயல் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் நம்மை ஈடுபடுத்துகின்றது. இப்போ எப்படிப்பட்ட படியில் வர்றோம், ஒரு சர்க்கிளை பார்க்க போகிறோம், ஒரு சைக்கிள் போல். குணங்கள்னால் இந்த இடத்துல ஷரீரங்கள் தான். இந்த உடல் மனம் இருக்கிறதுனால அதில் இருக்கிற குணங்கள் ஆசையை தூண்டி, ஆசை செயலை தூண்டுகின்றது. இனி அடுத்தது சாஸ்திரம் கூறுகின்றது, இந்த கர்மம் என்ன செய்கின்றதாம்? இந்த கர்மம் திருஷ்டம் அதிருஷ்டம் என்ற பலனை கொடுக்கின்றது. கர்மம் திருஷ்ட பலன் அதிருஷ்ட பலன்
அல்லது தர்மம் அதர்மம் அல்லது பாபம் புண்ணியம் என்பதை கொடுக்கின்றது. ஒரு செயல் செய்துட்டோம்னா அந்த செயலினுடைய திருஷ்ட பலன் நமக்கு தெரியும். இப்போ ஒருவருக்கு தானம் செய்கின்றோம் என்றால் அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, நம்மகிட்ட இருக்கிற பணம் போய் அவருக்கு பணம் வந்திருக்கு, அது திருஷ்ட பலன். அதிருஷ்ட பலன் சாஸ்திரம் புண்ணியம் என்று சொல்கிறது. சில சமயங்களில் பொய் சொல்லி ஒருவருடைய பணத்தை அபகரிக்கிறோம்னா திருஷ்ட பலன் என்ன, கண்ணுக்கு தெரிகிற பலன் நம்ம கைக்கு பணம் வந்திருக்கு, சாஸ்திரம் பாபம் என்ற அதிர்ஷ்ட பலனை சொல்கிறது. அதனால தான் சிலரெல்லாம் சொல்லுவார்கள், பணம் வந்தாச்சு எவ்வளவோ ஆனால் மனதில் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவார்கள். முன்ன பணம் இல்லாதப்போ சந்தோஷமாக தூங்கிட்டு இருந்தேன், இப்போ பணத்தை சேர்த்து விட்டேன் ஆனால் நிம்மதியை சேர்த்துலன்னு சொல்வார்கள். காரணம் என்னன்னா திருஷ்ட பலன் வந்தாச்சு, அதிருஷ்ட பலன் பாபம் வேலை செய்கின்றது. அப்படி இந்த அதிருஷ்ட பலன் திருஷ்ட பலன் என்ற இரண்டு பலன் கர்மம் கொடுக்கின்றது. இங்கு நமக்கு முக்கியமாக தேவை அதிருஷ்ட பலன் தான், பாபம் புண்ணியம் தர்மா தர்மம்னு சொல்கிறது. இனி இந்த பாப புண்ணியம் எப்படி நீங்கும், அதை எக்ஸாஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் பாபம் துக்கத்தை கொடுத்தும் புண்ணியம் சுகத்தை கொடுத்தும் தான் நீங்கும். அப்போ சுகதுக்கத்தை பாவம் கொடுத்தாக வேண்டும் என்றால், சுகதுக்கம் நமக்கு வர வேண்டும் என்றால் ஷரீரத்தை கொடுத்தாக வேண்டும். ஆகவே இந்த திருஷ்ட பலன் ஷரீரத்தை கொடுக்கின்றது, உடலை கொடுக்கின்றது. பாப புண்ணியங்கள் நமக்கு உடலை கொடுக்கின்றது. எப்படிப்பட்ட பாபம் எப்படிப்பட்ட புண்ணியம் அதற்கு தகுந்த உடல் நமக்கு கிடைக்கிறது. இப்போது தேக சமுத்பவான்னு பகவான் குணத்தை பற்றி சொன்னார். தேகம் உற்பத்தியாக காரணம் குணம்னு சொன்னார். ஆனால் தேக உற்பத்தியாவதற்கு காரணம் நம்முடைய பாப புண்ணியங்கள். இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, நமக்கு எப்படிப்பட்ட தேகம் கிடைச்சிருக்கோ அது நம்ம சம்பாரித்த தேகம்தான். நம்ம ஒரு வீடு கட்டி சொல்கிறோம் அல்லவா, இது நான் சம்பாரித்த வீடுன்னு சொல்கிறோம் அல்லவா, அதே போல் இந்த உடல்ங்கிற வீடு நம்ம சம்பாரித்தது. அதுக்கு எப்படி சம்பாரித்தோம்னா நம்முடைய பாப புண்ணியங்கள். இனி இந்த பாப புண்ணியம் ஏன் வந்தது என்றால் செயல் செய்ததனால் வந்தது. செயல் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த பாப புண்ணியம் வந்திருக்காது. இந்த செயல் ஏன் வந்தது, இப்படிப்பட்ட பாப புண்ணியம் வர இப்படிப்பட்ட செயலை செய்தோம். அப்படிப்பட்ட செயல் செய்ய காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட ஆசைகள். அப்படிப்பட்ட ஆசைக்கு காரணம் என்னன்னா குணம். ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு விதமான ஆசையை கொடுக்கிறது. அந்தந்த விதமான ஆசை அந்தந்த விதமான செயலில் ஈடுபட்டு அந்தந்த விதமான பாப புண்ணியம் பிறகு நம்முடைய சரீரம் வருகின்றது. அதனால தான் இந்த லிங்க் நம்ம இங்கே சொல்லி ஆகணும். தேகத்திற்கு காரணம் பகவான் இங்கே குணம்னு சொல்லிட்டார். ஆனால் குணம் தேகத்திற்கு நேராக காரணமாக இல்லை. நம்ம உடலுக்கு காரணம் பாப புண்ணியம், அதற்கு காரணம் செயல், அதற்கு காரணம் ஆசை, அதற்கு காரணம் குணம், இந்த உடல் இருக்கின்ற குணம். இவ்விதத்தில் ஒரு சம்சாரம் ஒரு சுழல் போல் சக்கரம் போல் நம்முடைய குணம் நம்மை பந்தத்தில் வைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்னா ஆதித்ய இந்த மூன்று குணங்களையும் கடக்க வேண்டும், தாண்ட வேண்டும். இனி அப்படி இந்த மூன்று குணத்தையும் கடந்து விட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது? மூன்று குணத்தையே கடத்தல் என்றால் என்னங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மூணு குணத்தை கடக்கிறதுனா ஒருவனுக்கு தூக்கமே வராதா, செயலே செய்ய மாட்டானா, அறிவே இருக்காதா, அப்படி ஒரு கேள்வி வருது. ஏன்னா சத்துவ குணத்தினுடைய செயல் ஞானம், ரஜோகுணத்தினுடைய செயல் காரியம் செயல், தமோ குணம் உறக்கம். இந்த மூணு குணத்தை கடக்கிறதுனா இந்த மூணுமே இல்லாமல் எப்படித்தான் இருப்பாங்கிற சந்தேகமெல்லாம் நம்ம பிறகு பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்தில் மூன்று குணத்தை ஒருவன் கடந்தால் என்ன பலன்? இரண்டாவது வரைக்கும் வந்தால் என்ன பலன்? ஜென்ம மிருத்யு ஜரா துக்கைஹி விமுக்தக. என்ன பலன் என்றால் விமுக்தக என்றால் விடுதலை அடைகின்றான். விமுக்தக விமுக்தி தான், முக்திக்கு தான் இனி ஒரு சொல் விமுக்தி. விசேஷேன முக்தி, முழுமையான விமுக்தி அல்லது முக்தி, மோக்ஷம். எதிலிருந்து மோக்ஷம்? துக்கைஹி துயரத்திலிருந்து, துயரத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். காரணம்
ஒவ்வொரு குணமும் எப்படியெல்லாம் துயரப்படுத்தும்னு சொன்னார். இந்த சத்துவ குணத்தில் இருப்பவர்களுக்கு எவ்வளவு விஷயம் சேகரித்தாலும் போதும்னு தோணாது. அப்படி அறிவில், பிறகு சுகத்தில், அமைதியில் அவர்களை பந்தப்படுத்தும். ரஜோகுணம் லோபம் இதெல்லாம் கொடுத்து பந்தப்படுத்தும். தமோகுணம் மோகம் இவைகளையெல்லாம் கொடுத்து பந்தப்படுத்தும்னு சொல்லி 3 குணமும் விதவிதமான துயரங்களை கொடுக்கும்னு பகவான் சொன்னார். அதுதான் இங்கு துக்கைகி விமுக்தக. இவன் 3 குணத்தையும் கடந்ததனால 3 குணமும் கொடுக்கின்ற துயரம் இவனுக்கு இல்லை. பிறகு 3 குணம் எப்படியெல்லாம் துயரம் கொடுக்கின்றது என்று பார்த்தோம். பிறகு மற்ற சிலவற்றிலிருந்தும் விடுதலை என்று பகவான் கூறுகின்றார். வெறும் துக்கத்திலிருந்து மட்டுமல்ல. பிறகு முதல் சொல் ஜென்ம, ஜென்மத்திலிருந்து விமுக்திகி விடுதலை. இப்போ ஜென்மத்திலிருந்து விடுதலை கிடைக்குதுன்னு சொன்னால் உடனே அடுத்தது எதிலிருந்து விடுதலை கிடைக்கும்? மிருத்யு. மிருத்யுனா மரணம். பிறகு அடுத்தது ஜரா. ஜரா என்றால் வயோதிகம். இப்போ ஜென்ம மிருத்யு ஜரா துக்கைகி. இதை நம்ம பல விதத்தில் இதை நம்ம பார்க்கலாம், பொருள் பார்க்கலாம். ஜென்மத்திலிருந்து முக்தி, மரணத்திலிருந்து முக்தி, வயோதிகத்திலிருந்து முக்தி, துயரத்திலிருந்து முக்தி என்று 4ஆக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது வேறு விதத்தில் 3ஆகவும் எடுக்கலாம். முதல்ல நம்ம 4ஆக எடுத்துக்கொள்ளலாம். ஜென்மத்திலிருந்து முக்தினா புனர்ஜென்மம் கிடையாது, மீண்டும் சரீரத்தை எடுக்க மாட்டோம் இறந்ததற்கு பிறகு. பிறகு உடனே மிருத்யு என்றால் மரணத்திலிருந்து நமக்கு முக்தி. இப்போ இதிலிருந்து ஜென்மத்தை பகவான் துயரமாக சொல்கிறார். நமக்கெல்லாம் அது தெரிகிறது இல்லையே. பர்த்டே எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அல்லவா? அது என்ன ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். சம்சாரத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் பகவான் அது துயரம் என்று சொல்கின்றார். பிறகு மிருத்யு என்றால் மரணம். எல்லோருக்கும் என்ன பயம்னா மரண பயம் எல்லோருக்கும் இருக்கின்றது. அதனால தான் ஒருவர் பிரார்த்தனை செய்தார், இறைவா உன்னிடத்தில் நான் மரணத்திலிருந்து விடுதலை கேட்கவில்லை, மரண பயத்திலிருந்து விடுதலை கேட்கின்றேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா மரணத்திலிருந்து யாருக்கும் விடுதலை அடைய முடியாது, ஆனால் மரண பயத்திலிருந்து விடுதலை அடையலாம். பிறகு ஜரா. ஜரான்னா வயோதிகம். பொதுவாக எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணும்போது தீர்காயுஷாக இருங்க, 100 வருஷம் இருங்கன்னு சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே 60-70 வயசுக்கு மேலே இருக்கிறதுனா எப்படின்னா அதுதான் ஜரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வயதான காலத்தில் என்னென்ன கஷ்டப்பட முடியுமோ அதெல்லாம் கஷ்டப்படுங்கன்னு அர்த்தம். ரொம்ப காலம் இருங்கன்னு சொன்னான். அப்படி என்றால் 30 வயசில் போயிடலாமேன்னா அதற்கும் பயம், சீக்கிரம் போயிடலான்னு சொன்னால் அதற்கும் பயம். ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் ரொம்ப நாள் பல்லெல்லாம் இருக்கிறது இல்லையே. அப்படி இதுதான் சம்சாரங்கிறது. ரொம்ப நாள் இருக்கணுமா? ரொம்ப நாள் இருக்கணும்னா இந்த ஜராவை அனுபவிக்கணும். ஜரானா வயோதிகத்தினால் வர்ற துக்கத்தை அனுபவிக்கணும். அந்த துக்கத்தை அனுபவிக்கூடாதுன்னா ஒரு 20-25 போயிடணும். அதுக்கும் தயாராக இல்லை. அப்படி எல்லோருக்கும் என்னென்னா துக்கம் வரக்கூடாது என்பது தான். அதனால் பகவான் துக்கைகின்னு போட்டார், துக்கங்களினால். இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? 3 குணத்தினால் வர்ற துக்கம்னு பார்த்தோம். அப்படி ஒரு பொருள். அல்லது ஜென்ம நிமித்தமான துக்கம், மரண நிமித்தமான துக்கம், ஜரா நிமித்தமான துக்கங்களில் விடுதலை அடைந்து. இந்த துக்கத்தை ஒவ்வொரு இடத்துலையும் சேர்த்து படித்தா 3: ஜென்ம மிருத்யு ஜரா. இந்த துக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து, அல்லது ஜென்மமே ஒரு துக்கம், மரணமே ஒரு துக்கம், வயோதிகமே ஒரு துக்கம். வயசான காலத்தில் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. வயசான காலம்னு சொன்னாவே கஷ்டகாலம்னு அர்த்தம். அதுக்கு மேலே கஷ்டம்னு புதுசாக ஏன் சொல்லணும்? அதைத்தான் இங்கே பகவான் சொல்கிறார். ஜரா அப்படின்னு சொன்னாவே, மூப்பு என்று சொன்னாலே அது துயரம்தான். அது தெரியாமல் தான் எல்லாத்துக்கும் என்ன ஆசைன்னா ரொம்ப காலம் வாழணும், ரொம்ப காலம் வாழணும்னு ஆசை. அப்படின்னு என்ன ரொம்ப காலம் கஷ்டப்படணும்னு அர்த்தம். துக்கைகி துக்கத்திலிருந்து விமுக்தக. இது ஜீவன் முக்தியை குறிக்கின்றது. எவ்வளவு காலம்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவன் எந்த துயரத்திலும் ஆளாமல். பிறகு என்னாகின்றது? அமிர்தம் அஷ்ணுதே. அமிர்தம்னா மரணமற்ற தன்மையை அஷ்ணுதே அடைகின்றான்.
அவன் மரணமற்ற நிலையை அடைகின்றான், பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றான். இப்போ இங்கு இந்த 20வது ஸ்லோகத்துடன் பகவான் தன்னுடைய உபதேசத்தை முடித்து விடுகின்றார். எப்படி ஆரம்பித்தார்? சிருஷ்டியை பற்றி ஆரம்பித்து பிறகு 3 குணங்களை அறிமுகப்படுத்தி அந்த 3 குணங்களினுடைய லட்சணம், 3 குணங்களினுடைய லிங்கம், அது எப்படியெல்லாம் நம்மை பந்தப்படுத்துகின்றது, 3 குணங்கள் என்னென்ன பலனை கொடுக்கின்றது என்றெல்லாம் சொல்லி கடைசியில் இந்த 3 குணங்களையும் கடந்து செல்வதுதான் மோட்சம், இந்த 3 குணங்களை ஞானத்தினால் கடந்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் கூறி, இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லிவிட்டார்? இந்த 3 குணத்தையும் கடந்தவன் தான் என்னை அடைகின்றான், மரணமற்ற நிலையை அடைகின்றான், மோட்சத்தை அடைகின்றான் என்று சொன்னார். ஆகவே அர்ஜுனனுக்கு இப்பொழுது சந்தேகம் வருகின்றது. என்ன சந்தேகம்? 21வது ஸ்லோகம் அர்ஜுனனுடைய சந்தேகம். அர்ஜுன உவாச்ச கைர்லிங்கை ஸ்த்ரீன் குணானேதான் அதிதோ பவதி பிரபோ கிமாச்சார கதம் சைதான் ஸ்த்ரீன் குணானதி வர்த்ததே. இந்த அத்தியாயத்தில் பகவான் என்ன கருத்தை சொல்ல விரும்பினாரோ அதை சொல்லி முடித்தவுடன் இப்பொழுது இக்கேள்வியை அர்ஜுனன் கேட்கின்றான். இந்த முழு அத்தியாயத்தையே நாம் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று குண விசாரம், இனி ஒன்று குணாதீத விசாரம். குணங்களை பற்றிய விசாரம், குணங்களை கடந்த நிலையை பற்றிய விசாரம் என்று பிரிக்கலாம். இதுவரை குணங்களை பற்றிய விசாரத்தை பார்த்தோம். இனி குணங்களை கடந்த நிலையை பற்றிய விசாரத்தில் நாம் ஈடுபட போகின்றோம். முதலில் அர்ஜுனனுடைய கேள்வி என்ன என்று நாம் பார்க்கலாம். இங்கு அர்ஜுனன் 3 கேள்வியை கேட்கின்றான். 3 கேள்விகள் அர்ஜுனனால் கேட்கப்படுகின்றது. முதல் கேள்வி, குணங்களை கடந்தவனுடைய அடையாளம் என்ன? லிங்கத்தை கேட்கின்றான். 3 குணங்களை கடந்தவனுடைய அடையாளம் என்ன? குணாதீத லிங்கம். குணாதீதம்னா குணங்களை கடந்தவனுடைய லிங்கம் என்ன? என்ன பகவான் சத்துவ குணத்தில் ஒருவன் இருந்தால் அல்லது நம்முடைய மனது சத்துவ குணத்தில் இருந்தால் என்னென்ன அடையாளங்கள்னு சொன்னார். அதே போல் ரஜோகுணத்தில் நம்ம மனசு இருக்கும் பொழுது நம்ம மனசு இப்போ ரஜஸில் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் சொன்னார். அப்பொழுது தானே அதை வச்சுட்டு அதற்கு மேலே செய்ய வேண்டிய முயற்சியை செய்யலாம். அதே போல் தமோ குணத்தில் நம்ம இருக்கோம்னு எப்படி கண்டுபிடிப்பது, அதற்கு சில அடையாளங்களை சொன்னார். அதே போல் அர்ஜுனன் கேட்கின்றான், இந்த 3 குணத்தையும் கடந்து இருப்பவனுடைய அடையாளம் என்ன? எந்த ஒரு லிங்கம், லிங்கம்னா இந்த இடத்துல அடையாளம், மார்க், எந்த ஒரு அடையாளத்தை வச்சு ஒருவன் 3 குணத்தையும் கடந்துள்ளான்னு கண்டுபிடிப்பது? அது முதல் கேள்வி. எந்தெந்த அடையாளங்கள் மூலமாக ஒருவன் குணத்தை கடந்துள்ளான் என்று கண்டுபிடிப்பது. இரண்டாவது கேள்வி, குணத்தை கடந்தவன் அவனுடைய ஆச்சாரம் எப்படி இருக்கும்? ஆச்சாரம், அவன் தன்னை எப்படி நடத்தி கொள்வான்? அவனுடைய கான்டாக்ட், அவனுடைய ஆச்சாரம் எப்படி இருக்கும்? ஆச்சாரம்னா அவன் தன்னை எப்படி நடத்தி கொள்வான். 3 குணத்தை கடந்தவனுடைய அடையாளம் என்ன? அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் என்ன? என்ன தெரிஞ்சதுன்னா அவங்கள யாருன்னு போய் கண்டுபிடிச்சு 3 குணத்தில் கடந்தவர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அல்லவா? அதற்கு கேட்கின்றான். பிறகு அவர்களுடைய நடத்தை எப்படி இருக்கும்? ஆச்சாரம். அதனால தான் சொல்லுவார்கள், முதல்ல விசாரம் பண்ணணும்,
விசாரம்னா எது நல்லது கெட்டதுன்னு விசாரம் பண்ணி பிறகு விசாரத்தோடு உடனே பிரச்சாரத்துக்கு போயிடக்கூடாது. விசாரத்துக்கு அப்புறம் ஆச்சாரம் வேணும். நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பிரச்சாரமாக. சில பேர் ஆரம்பமே பிரச்சாரத்தில் ஆரம்பிக்கிறார்கள், விசாரம் கூட இல்லாமல். அப்படி இல்லாமல் ஒழுங்காக விசாரத்தில் ஈடுபட்டு பிறகு அதை ஆச்சாரத்தில் கொண்டு பிறகு தான் பிரச்சாரம் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். சில பேர்த்துக்கு கீத கிளாஸுக்கு 2-3 கிளாஸ்லேயே ஒரு வருத்தம் வந்துடும், இதை எனக்கு சொல்ல தெரியலையேன்னு சொல்லி. இப்போ யார் இவங்ககிட்ட அழுதுட்டுருக்கா, நீங்கள் சொல்லுங்கன்னு. அப்படி ரொம்ப பேர்த்துக்கு இது ஒரு பெரிய கவலையாக கேட்பார்கள். 3 வருஷமாக படிக்கிறேன், எனக்கு சொல்லவே தெரியலையேன்னா. சொல்கிற தெரியறதுக்காக படிக்கிறது, விசாரம் பண்ணுறது ஆச்சாரத்துக்காக படிக்கிறது, சொல்கிறதுக்கல்ல. உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா சந்தோஷமாக இருக்கணும், சொல்ல தெரிய வேண்டாம். அப்படி அது பிறகு பார்ப்போம். ஆச்சாரம்தான் பிரச்சாரம்னு சொல்லுவார்கள். உண்மையான பிரச்சாரம் என்னென்னா நம்மளுடைய லைஃபு தான் டீச்சிங். பிறகு வாயில் சொல்கிறது அது செகண்டரி, அது இரண்டாவது. அப்படி இங்கு குணாதீதனுடைய ஆச்சாரத்தை தெரிந்து கொள்ள விரும்புகின்றான். அவன் எப்படி நடந்து கொள்வான், அவனுடைய ஆச்சாரம் எப்படி இருக்கும், தன்னை எப்படி நடத்தி கொள்வான், மற்றவர்களை எப்படி நடத்துவான் என்ற ஆச்சாரம். இது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி இவன் எப்படி குணத்தை கடக்கின்றான், 3 குணத்தையும் எந்த உபாயத்தின் மூலமாக கடந்தான். குண அதிக்கிரமண உபாயக, குணத்தை கடக்கின்ற உபாயம். இந்த 3 குணத்தையும் இவன் எப்படி கடந்தான், அதுவும் நமக்கு தேவையல்லவா. இப்போ ரொம்ப அழகான கருத்துக்களை எல்லாம் அர்ஜுனன் கேட்டுள்ளான். குணங்களை கடந்தவனுடைய அடையாளம் என்ன, அவன் எந்தெந்த அடையாளத்துடன் இருப்பான், பிறகு அவன் எப்படி தன்னை நடத்தி கொள்வான், அவனுக்குள்ளே எப்படி இருப்பான், வருத்தமாக இருப்பானா அல்லது சந்தோஷமாக இருப்பானா, எப்படி அவனுக்குள் இருப்பான், அவனுக்குள் இருக்கிற பாவனை ஆட்டிடியூட் என்ன, பிறகு அவன் எப்படி இந்த நிலைக்கு வந்தான், எதை உபாயமாக கொண்டு வந்தான். இந்த 3 தான் அர்ஜுனனுடைய கேள்வி. இந்த 3 கேள்விக்கும் பகவான் முறையாக பதில் சொல்கின்றார். சில ஸ்லோகங்கள், இனிமேல் வருகின்ற ஸ்லோகங்களில் இந்த 3 கேள்விக்கும் பதில் கூறுகின்றார். இனி நம்ம அர்ஜுனனுடைய ஸ்லோகத்திற்கு செல்லலாம். கைஹி லிங்கைஹி த்ரீன் குணான் ஏதான் அதீதக பவதி பிரபோ. பிரபோ என்று பகவானை அர்ஜுனன் அழைக்கின்றான். ஹே பிரபு, பிரபுன தலைவரே, ஹே பிரபோ இறைவா. கைஹி லிங்கைஹி, எந்த அடையாளங்கள் மூலமாக, கைகின எந்த, லிங்கைகின அடையாளங்கள் மூலமாக, எந்த அடையாளங்கள் துணை கொண்டு, த்ரீன் ஏதான் குணான், இந்த 3 குணங்களை, த்ரீன் என்றால் இந்த 3, ஏதான இந்த குணான் குணங்களை, அதீதக கடந்தவன் ஆகின்றான் என்று நான் புரிந்து கொள்வது. எந்த அடையாளங்கள் மூலமாக ஒருவன் இந்த 3 குணங்களையும் கடந்தவனாக இருக்கின்றான், எப்படி என்று நான் எப்படி புரிந்து கொள்வது, அந்த அடையாளங்கள் என்ன, 3 குணத்தையும் கடந்தவனுடைய அடையாளங்கள் என்ன. த்ரீன் குணான் அதீதகன கடந்தவன், கடந்தவனாக இருப்பவனுடைய லிங்கங்கள் என்ன, எந்த அடையாளங்கள் மூலமாக இந்த 3ஐயும் கடந்துள்ளான் என்று நான் புரிந்து கொள்வது. ஒருவர் சொல்கிறார், நான் 3 குணத்தையும் கடந்துட்டேன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே. சிஷியன் சொல்கிறார், அதெல்லாம் சும்மா சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் கிடையாதுன்னு. உடனே குரு சொல்கிறார், இல்லைப்பா நான் கடந்துட்டேன்னு. சிஷியன் மீண்டும் சொல்கிறேன், இல்லை நீங்கள் கடக்கலைன்னு. உடனே குருவுக்கு கோவம் வந்துடுதுன்னு வச்சுக்கோமே. இல்லை நான் கடந்துட்டேன்னு சொல்கிறேன்னு அடிக்க வர்றார். அப்போது அதுதான் ஒரு லிங்கம். அப்போ சிஷியனுக்கு தெரிஞ்சு போயிடும், ஓ குரு எதை கடந்திருக்கார், எந்த நிலையில் இருக்கார்னு சொல்லி. அப்படி எப்பொழுதுமே எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் தேவைப்படுது. யாரை நம்ம பார்த்தாலும் முதலே கண்டுபிடிக்க பார்க்குறோம், இவர் எந்த லெவலில் இருக்கார். அதெல்லாம் குரு செய்ய வேண்டிய வேலை முதல்ல சிஷ்யர்கள் தான் செய்வார்கள். இவருடைய நிலை என்ன அப்படின்னு அவர்கள் கண்டுபிடிச்சு, குரு தான் அந்த வேலையை பண்ணணும். சிஷ்யன் எந்த நிலையில் இருக்கான்னு கண்டுபிடிச்சு
அது குருவுக்கு பிரயோஜனம், அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி உபதேசம் பண்ணுறதுக்கு. ஆனால் பொதுவாக சிஷ்யர்கள் எதை விரும்புவார்கள்? முதல்ல அவங்க கண்டுபிடிச்சிக்க விரும்புவார்கள் இவர் எந்த நிலையில் இருக்கார். அந்த நிலையை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இங்கு அர்ஜுனன் கேட்கின்றான். கைகி லிங்கைகி, 3 குணத்தையும் கடந்தவனுடைய அடையாளம் என்ன? இதில் பகவான் சொல்கிற அடையாளத்தை பார்த்தோம்னா யாரையும் கண்டுபிடிச்சிக்க முடியாது. இந்த அடையாளத்தில் ஒரே ஒரு ஆளை தான் கண்டுபிடிக்க முடியும். அது பதிலில் பார்ப்போம். பிறகு 2வது வரி, கிம் கிமாச்சாரக. கிம் ஆச்சாரக, கக ஆச்சாரக என்றால் அவனுடைய ஆச்சாரம் என்ன? 2வது கேள்வி. கிமாச்சாரகனா 3 குணத்தையும் கடந்தவனுடைய ஆச்சாரம்னா நடவடிக்கை, அவருடைய ஆச்சாரம் எப்படி இருக்கும்? ஆச்சாரம்னா இந்த இடத்துல ஸ்வரூபம்னு அர்த்தம். அவனுடைய தன்மை எப்படி இருக்கும்? இந்த ஆச்சாரமெல்லாம் பார்த்துட்ருப்பாரா, மடிகெல்லாம் பார்த்துட்ருப்பாரா? அவருடைய ஆச்சாரம் என்ன? அவர் எப்படி தன்னை நடத்தி கொள்வார்? இது 2வது கேள்வி. இனி 3வது கேள்வி, கதம் எப்படி, ச ஏதான் 3 குணான் அதிவர்த்ததே. எப்படி, ஏதான், சைத்தான்னா பிரிக்கணும், ச ஏதான், இந்த 3 குணங்களை, குணான் அதிவர்த்ததே என்றால் கடந்து வந்துள்ளான். எந்த உபாயத்தின் மூலமாக ஒருவன் இந்த 3 குணத்தையும் கடந்துள்ளான்? அப்போ 3வது கேள்வி கதம், எப்படி இந்த குணங்களை எல்லாம் கடந்தான்? இது 3வது கேள்வி. இவ்விதம் 3 குணங்களை கடந்தவனுடைய அடையாளங்கள் என்ன? 2வது கடந்தவனுடைய தன்மை எப்படி இருக்கும்? 3வது அவன் எப்படி இவைகளை கடந்தான்? ஒருவன் எப்படி எந்த மார்க்கத்தின் மூலமாக ஒவ்வொரு குணத்தையும் கடந்துள்ளான்? இனி பகவானுடைய பதில் வருகின்றது. நாம் பகவானுடைய பதிலுக்கு செல்லலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச பிரகாசம் ச பிரவருத்திம் ச மோகமேவ ச பாண்டவ ந த்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவృత్తాని காங்க்ஷதி. இந்த 22வது ஸ்லோகத்தில், இந்த ஒரு ஸ்லோகத்தில் பகவான் குணாதீத லிங்கத்தை கூறுகின்றார். முதல் கேள்விக்கான பதிலை கூறுகின்றார். முதல் கேள்விக்கான பதில் இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில் மட்டும் வருகிறது. அடுத்த கேள்விக்கான பதில் 3 ஸ்லோகத்தில் பதில் சொல்வார். இப்போ இந்த ஒரு ஸ்லோகம் முதல் கேள்விக்கான பதில். நம் 3 கேள்வி அர்ஜுனன் கேட்டுள்ளான். முதல் கேள்வி என்ன? குணங்களை கடந்தவனுடைய அடையாளம் என்ன, லிங்கம் என்ன? அதற்கான பதில் இந்த 22வது ஸ்லோகம். கீதையிலேயே சில முக்கியமான ஸ்லோகங்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட முக்கியமான ஸ்லோகங்களில் இந்த ஸ்லோகமும் ஒன்று. முக்கியம்னு சொல்கிறத விட மிக மிக முக்கியம். 2 இம்பார்ட்டன்ட் குறி போட்டு வச்சுக்கணும். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், எதை முக்கியம்னு சொல்கிறோமோ அதை புரிந்து கொள்வது கடினம், அதை தவறாக புரிந்து கொள்வது சுலபம் அப்படின்னு அர்த்தம். 2 புரிஞ்சு கொள்வது கஷ்டம்னா என்ன, வேற என்னமோ சுலபம்னா தப்பாக புரிஞ்சுக்கிறது சுலபம், மிஸ்யூஸ் பண்ணுறது சுலபம். அப்படி இந்த ஸ்லோகத்தை கவனமாக கையாளவில்லை என்றால் இதில் நம்ம தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் இல்லாமல் மிக மிக நுண்ணிய கருத்தை இங்கு பகவான் சொல்லி இருக்கிறார். அதாவது சில விஷயங்களை எல்லாம் மறைக்கணும்னு சொல்லுவார்கள். ஒருத்தருக்கு புரியாத விஷயத்தை சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு மறைச்சி வைப்பார்கள். அப்படி பகவான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கார், எதையும் மறைக்க வேண்டாம், சொல்லி வச்சுருவோம், புரியவங்களுக்கு புரியிட்டு புரியாமல் குழம்புறவங்க குழம்புட்டுன்னு சொல்லி உண்மையை சொல்லி வச்சுருவோனே, முழு உண்மையை இங்கே பகவான் சொல்லி இருக்கின்றார்.
ஆகவே இதை ரொம்ப கவனமாக இந்த ஸ்லோகத்தை நம்ம அணுகி சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நமக்குள்ளே 2 தான் நடக்கணும். ஒன்றா புரியணும் அல்லது புரியக்கூடாது, தப்பாக புரியக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் ஆசிரியருடைய திறமை. ஒன்றா புரிய வைக்கணும், இல்லை புரியாமல் வச்சிடணும். 2 மணி நேரம் பேசி ஒன்றும் புரியாமல் அனுப்பிச்சி விட்றணும், அதுதான் திறமை. பிறகு எது செய்யக்கூடாதுன்னா தப்பாக புரிய வச்சிடக்கூடாது, அதுதான் பண்ணணும். நம்ம 2ல் ஏதோ ஒன்று பண்ணுவோமே, ஒன்றா புரிய வைப்போம், இல்லை புரியாமல் வச்சுருவோம், இல்லை புரிஞ்சு போச்சுன்னு சில பேர் சொல்லுவார்கள். கொஞ்சம் மெதுவாக படித்தா இப்படி புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்படி ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அப்படி இந்த ஸ்லோகத்திற்குள் செல்வதற்கு முன் இங்கே அர்ஜுனன் லிங்கத்தை கேட்டான். குணங்களை கடந்தவனுடைய அடையாளம் என்ன என்று கேட்டான். ஏற்கனவே பகவான் இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார். குணங்களை கடந்தவனுடைய அடையாளத்தை அல்ல, லிங்கத்தை சொல்லி இருக்கின்றார். தமோ குணத்தில் ஒருத்தன் இருந்தால் என்னென்ன அறிகுறிகள்னு சொல்லி இருக்கார். இப்போ இந்த அறிகுறிகள் இருந்தால் நம்ம தமசில் இருக்கோன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருந்தால் நம்ம ரஜஸில் இருக்கோம்னு அர்த்தம். இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருந்தால் சத்துவத்தில் இருக்கோம்னு அர்த்தம். இப்போ லோபம்னு ஒன்று இருந்தால் யாருக்குமே கொடுக்கக்கூடாதுங்கிற புத்தி வந்துட்டால் நமக்கு ரஜஸ் வந்துடுது. ஷேர் பண்ணிக்கலான்னு புத்தி வந்தால் நமக்கு சத்துவத்தில் இருக்கோம். கவனக்குறைவு அல்லது மோகம், மயக்கம், உறக்கம் இதெல்லாம் வந்துட்டால் தமோ குணத்தில் இருக்கோம்னு சொன்னார். எதற்காக பகவான் இதை சொன்னார் என்றால், நம்ம அந்த இடத்துலையே ஒரு எச்சரிக்கை கொடுத்தோம். யாரெல்லாம் சத்துவத்தில் இருக்கா, யாரெல்லாம் ரஜஸில் இருக்கா, தமசில் இருக்கான்னு பார்ப்பதற்கல்ல. இந்த அடையாளத்தை மற்றவர்களிடம் பார்த்து கண்டுபிடிப்பதற்கல்ல. அதை பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு பாவம்தான் வரும், இல்லை பொழுதுபோக்கு தான். இவன் அப்படி அவன் அப்படின்னு ஊர்க்கதையே பேசிகிட்டு இருப்பார்கள் சிலர். அந்த காலத்தில் அதுக்கு தான் அந்த திண்ணையெல்லாம் கட்டி விட்டு அங்கே உட்காந்து என்னன்னா பேப்பர் வச்சுட்டு ஊர் விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது. இவரை பற்றி அவரை பற்றி, அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார், அவர் குணம் இப்படின்னு எல்லாம். அது மற்றவர்களை அடையாளம் கண்டு கொள்வது. ஆனால் பகவான் 3 குணத்தை சொல்லும் பொழுது தன்னை கண்டுகொள்வதற்காகத்தான் அடையாளத்தை சொன்னார். நான் இப்பொழுது என்ன குணத்தில் இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் அடையாளத்தை சொன்னார். ஆனால் இந்த 3 குணத்தில் மற்றவர்கள் எந்த குணத்தில் இருக்காங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரிந்து விடும். ஏன்னா அந்த குணத்தினுடைய தன்மை நன்கு காட்டி கொடுக்கும். அவர் தமசில் இருக்காரா, ரஜஸில் இருக்காரா, சத்துவத்தில் இருக்காராங்கிறது மற்றவர்களிடத்திலையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதை நமக்காக பயன்படுத்தணும்னு பார்த்தோம். அப்படி இந்த குணாதீதனுடைய லட்சணத்துக்கு வரும் பொழுது இதில் ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. குணத்தை கடந்தவனுடைய அறிகுறி இருக்கின்றதே, அதை வேற யாரிடத்திலும் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த அறிகுறியை நம்ம படித்து யார் குணாதீதன் என்று யாரையும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. பிறகு எதுக்கு பகவான் சொன்னார்னா, பகவான் ஊராரை கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லவில்லை, நம்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லி இருக்கின்றார். ஆகவே இங்கு குணாதீத லிங்கம் ஸ்வலக்ஷணம் ந பரலக்ஷணம்னு சொல்வார்கள். நம்மளுடைய லக்ஷணத்தை புரிஞ்சிருக்கிறதுக்கே தவிர இனியொருவருடைய லக்ஷணத்தை புரிந்து கொள்ள அல்ல. இப்போ ஸ்வலக்ஷணம்னா இது நமக்குத்தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இது முதல் கருத்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ குணங்களை கடந்தவனுடைய லக்ஷணத்தை நம்ம பார்க்கறது, இந்த லக்ஷணத்தை வச்சு யார் குணங்களை கடந்துள்ளார்கள் என்று கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு ஆளைத்தான் கண்டுபிடிக்க முடியும், அது நம்மைத்தான். நம்மை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? கடந்திருக்கிறோமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த லக்ஷணத்தை வச்சு கண்டுபிடித்து விடலாம். இனி ஒருவரை கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னவென்றால், சத்துவ குணத்தில் இருப்பவர்களும் ஞானிகளும் ஒரே விதத்தில் தான் இருப்பார்கள். மேலோட்டமாக ஒரே மாதிரி தான் இருக்கும், கண்டுபிடிப்பது கடினம். இப்போ சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் அமைதியாக இருப்பார்கள், மன்னிப்பார்கள், எத்தனையோ நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கும். ஞானிக்கும் அதே நல்ல குணம் தான் இருக்கும். சத்துவ குணத்தில் இருந்து
அதனால் துயரப்படுவது அது அவர்களுக்கு தான் தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு தெரியாது. இந்த ரஜஸிலிருந்தும் தமசிலிருந்தும் வர்ற துயரம் மிக சுலபமாக காட்டி கொடுத்துரும். இப்போ ஒருத்தர் கோபப்பட்டு துயரப்படுறாருங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். மோகத்தில் துயரப்படுறாருங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த சத்துவத்தில் இருப்பவர்கள் துயரப்படுறது மற்றவர்களுக்கு தெரியாது. மற்றவங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவருக்குள்ளே அவர் துயரப்பட்டு கொண்டு இருப்பார். அப்படி சில பேர் சொல்வார்கள்லவா, வெளியே பார்க்குறதுக்கு நான் நல்லா இருக்கேன், எனக்குள்ளே இருக்கிறது எனக்கு தானே தெரியும்னு சொல்வார்கள். அப்படி இந்த சத்துவத்தில் இருப்பவர்களுக்கு அந்த நிறைவின்மை அது இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு அறிந்து கொண்டாலும் அந்த நிறைவின்மை இருக்கும். அந்த சம்சாரம் ரொம்ப சட்டில், அது மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் இவர்களுடைய மற்ற நடவடிக்கைகளெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆகவே ஞானியினுடைய தோற்றமும் சம்சாரியாக இருக்கின்ற சத்துவ குணத்தில் இருப்பவனுடைய தோற்றமும் கண்டுகொள்வது மிக மிக கடினம். அதாவது கண்டுகொள்ள முடியாதுன்னே சொல்லலாம். சத்துவத்தில் இருக்கிறவன் ஞானி ஒரே மாதிரி இருப்பான், ஆனால் ஆழ்ந்த மனதுக்குள்ளே போனால் பெரிய வேற்றுமைகள் இருக்கும். ஆகவே இந்த குணாதீத லக்ஷணம் சத்துவத்தோடு கலந்திருப்பதனால் யாரிடம் இருக்கிறதுன்னு கண்டுகொள்ள முடியாது. நம்மிடம்தான் இருக்கா இல்லையான்னு தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இதில் முதல் கருத்து, இந்த லக்ஷணம் நமக்கு நம்ம சோதனையிடவே தவிர யார் குணத்தை கடந்தவர்கள் என்று கண்டுபிடிப்பதல்ல. பிறகு இங்கு என்ன பகவான் லக்ஷணமாக சொல்கின்றார் என்ற விசாரத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்த வகுப்பில் செல்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.